இணைந்திருப்பது பாதிபியின் ஊடகக் குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ஜஸ்ரா மன்சூர். செய்திகளை வாசிக்கும் நான் ஷம்ராஜி ஃப்ரீ. விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். திறந்து வைக்கப்படவுள்ள ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். புதிய மாணவ தலைவர்களுக்கான விண்ணப்பம் கோரல். 2025 கல்வியாண்டின் முதலாம் தவணை பரீட்சைகள் ஆரம்பம். பாடசாலைக்கான அச்சு இயந்திரம் பெற்றுக்கொள்ளல் தொடர்பான உதவி கோரல். தொடர்பான விரிவான செய்திகள். எமது பாடசாலையின் நீண்ட நாள் குறைபாடாக இருந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூமானது நிர்மாணிக்கப்பட்டு அதன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த வாரம் திறந்து வைக்கப்படும் எனும் மகிழ்ச்சியான தகவலை அறிய தருவதோடு இதனை எமது பாடசாலையின் தகவல் தொழில்நுட்ப பாடத்திற்கு பொறுப்பான ஆசிரியரான திரு ALL சாபிக் ஆசிரியர் அவர்களிடம் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எமது பாடசாலையின் மாணவ தலைவர்கள் குழுமத்துடன் புதிய மாணவ தலைவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இவர்களுக்கான விண்ணப்பங்கள் விரைவில் கோரப்படும் எனவும் தரம் 8 தொடக்கம் 11 வரையான வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களும் விண்ணப்பிக்க முடியும் எனவும் பாடசாலையின் ஒழுக்காற்றுக்குழு ஆசிரியர்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். 2025 கல்வியாண்டின் முதலாம் தவணை பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் தரம் 10, 11 மாணவர்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 8ஆம் திகதி வியாழக்கிழமையும் தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கான பரீட்சைகள் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமையும் ஆரம்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே அனைத்து மாணவர்களும் உரிய முறையில் பரீட்சைக்கு ஆயத்தமாகுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். எமது பாடசாலையின் அச்சடித்தல் தொடர்பான சகல தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அச்சு இயந்திரமானது கடந்த 2 வாரங்களாக பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இதற்கு பதிலாக புதியதொரு அச்சுப்பொறியினை கொள்வனவு செய்வதற்கு சுமார் 3,20,000 ரூபாய் பணம் தேவைப்படுகின்றது. எனவே இதற்கான உதவி பணத்தொகையினை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் தந்துதவுமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கின்றது. மேலும் இதுவரைக்கும் உதவித்தொகைகளை வழங்கிய நலன் விரும்பிகளுக்கு பாடசாலை நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. இத்துடன் பாதிபியின் ஊடகக் குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.